ஹாய், வெல்கம் டு நிகான் கோ தங்கிலீஷ் சேனல். போன கிளாஸில் நம்ம இன்ட்ரடக்ஷன் அதாச்சு அறிமுகம் செய்யறது எப்படின்னு பார்த்தோம் ஜாப்பனீஸில். இந்த கிளாஸில் நம்ம நம்பர்ஸ் எப்படி ஜாப்பனீஸில் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். நம்பர்ஸ் ஃபஸ்ட்டு 1லேருந்து 10 வரைக்கும் படிச்சிட்டிங்கனாலே நீங்கள் ஒரு 10,000 வரைக்கும் படிக்கலாம். 10,000 மேலேயும் படிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு 1 to 10 படிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் 10, 20, 30, 40 அப்படி சொல்லிட்டு போகலாம். நெக்ஸ்ட் 100, 200, 300 அதுக்கு மட்டும் தான் வேரியன்ட் மாறும். மீதி உள்ளே இருக்க நம்பர்ஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கும். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் அப்படின்னா சுஜி அப்படின்னு சொல்லுவாங்க. சுஜி, ஓகேவா? நம்பர்ஸ் அப்படின்னா சுஜி அப்படின்னு சொல்லுவாங்க. 1 அப்படின்னா இச்சி, 1 அப்படின்னா இச்சின்னு சொல்லுவாங்க. 2 அப்படின்னா நீ, 2 அப்படின்னா நீ அப்படின்னு சொல்லுவாங்க. 3 அப்படின்னா சான், 3 அப்படின்னா சான் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 அப்படின்னா யோன், 4 அப்படின்னா யோன். 5 அப்படின்னா கோ, 5 அப்படின்னா கோ. திருப்பியும் ஒரு வாட்டி சொல்கிறேன். 1 அப்படின்னா இச்சி, 2 அப்படின்னா நீ, 3 அப்படின்னா சான், 4 அப்படின்னா யோன், 5 அப்படின்னா கோ. ஓகேவா? ஃபஸ்ட்டு 5 பார்த்தாச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு 5 எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஓகேவா? 6 அதாச்சும் 6னா ரொக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. 7 அப்படின்னா நானா, 7 அப்படின்னா நானா. 8 அப்படின்னா அச்சி, 8 அப்படின்னா அச்சி. 9 அப்படின்னா கியூ ஆர் கூ, ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். கியூன்னு சொன்னாலும் கரெக்ட் தான், கூன்னு சொன்னாலும் கரெக்ட் தான். 10 அப்படின்னா ஜூ அப்படின்னா ஜூ, ரெண்டுமே சொல்லிக்கலாம். ஓகேவா? 10 அப்படின்னா ஜியூ இல்லைனா ஜூ. இதுதான் நம்பர்ஸ். 1 to 10 வரைக்கும் படிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வருதுன்னா நம்ம சொல்லிடலாம். இப்போது 11 எப்படி வரும்? 11 நம்ம எப்படி சொல்லுவோம்? 10ஓட ஒன்று ஆட் பண்ணால் 11. ஓகேவா? அப்போ 10க்கு நம்ம என்ன சொல்லுவோம்? ஜூன் சொல்லுவோமா? 10க்கு ஜூன் சொல்லுவோம். 1க்கு இச்சின்னு சொல்லுவோம். அப்போது 11 வரும்போது ஜூ இச்சியாக மாறும். ஜூ இச்சி. இப்போது 12க்கு அப்போ எப்படி சொல்லுவீங்க? 10க்கு என்ன சொல்லுவீங்க? ஜூ. 2க்கு நீ, அப்போது ஜூ நீ. 10க்கு ஜூ, 2க்கு நீ, ஸோ ஜூ நீ. இப்போது 13க்கு 10க்கு ஜூ சொல்லுவீங்க, 3க்கு சான் சொல்லுவீங்க. அப்போது ஜூ சான் அப்படியே இணைக்கணும். அவ்வளோதான், ரெண்டுத்தையும் சேர்த்து இணைக்கணும். அப்படி சொன்னீங்கன்னா அப்போ 13 ஆகிடும். இப்போ 14க்கு ஜூ, 4க்கு யோன், ஸோ ஜூ யோன். இப்போது இதுவே 20 வரும்போது எப்படி சொல்லுவீங்க? ஃபஸ்ட்டு 2க்கு என்ன சொல்லுவீங்க? நீ. ஓகேவா? 2க்கு நீ, 10க்கு ஜூ, அப்போது நீ ஜூ. அப்போது 21க்கு எப்படி வரும்? 20க்கு ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி 20க்கு நீ ஜூ, 1க்கு இச்சி, அப்போது நீ ஜூ இச்சியாக மாறும். நீ ஜூ இச்சியாக மாறும். ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும்னா 20, 30, 40 இதை படிச்சிட்டிங்கன்னா நடுவில் இருக்கிறதுலாம் அப்படியே மாற்றி மாற்றி சொல்லிக்க வேண்டியதான். ஓகேவா? 20க்கு நீஜு, 30க்கு சாஞ்சு, 40க்கு யோன்ஜு, 50க்கு கோஜு, 60க்கு ரொக்குஜு, 70க்கு நானாஜு, 80க்கு அச்சிஜு, 90க்கு கூஜு, 100 வரும்போது இயாக்கா மாறும். அது அப்புறம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ 1லேருந்து 99 வரைக்கும். ஓகேவா? இப்போ எல்லாருக்கும் 99 வரைக்கும் தெரியும். இப்போ நடுவில் ஒரு நம்பர்ஸ் ஏதாச்சும் ஆட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 34 அடிக்கிறீங்கன்னா 30க்கு என்ன சொல்லுவீங்க? சாஞ்சு. அப்போ 4க்கு யோன், அப்போது 34க்கு சாஞ்சு யோன் அப்படின்னு சொல்லலாமா? நெக்ஸ்ட் 25 அப்படின்னா 20க்கு நீஜு, 5னா கோ, அப்போது நீஜு கோ. இப்போ 58 எடுத்துக்கிறீங்கன்னா 50க்கு கோஜு, 8 அச்சி, அப்போது கோஜு அச்சி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் 47 அப்படின்னா 40க்கு யோன், 7க்கு நானா, அப்போது யோன்ஜு நானா. இப்போ 99 வரும்போது எப்படி வரும்? 90க்கு கியூஜு, 9க்கு கியூ. ஓகேவா? அப்போது கியூஜு கியூ. ஓகேவா? புரிஞ்சுதா? இப்போது இந்த கிளாஸில் இதுதான் நம்பர்ஸ்.
நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் 100லேருந்து 10,000 வரைக்கும் பார்க்கலாம். இன்னைக்கான கிளாஸ் இதுதான். தேங்க்யூ. அரிகாத்தோ கொசைமாஸ்.